தமிழ் சினிமா உண்மையிலே ஹெல்த்தியா இருக்கு. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்குமே பாத்தீங்கன்னா வந்து அந்த கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. இந்த ரீசெண்டா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜனநாயகன், பராசக்தி இந்த ரெண்டு படத்தோட நிறைய கான்ட்ரோ இதை பத்தி நிறைய டாக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வந்து இதை பத்தி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். என்னன்னா பொங்கல் பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா மேக் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு அதை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஒரு வீடியோ என்னன்னா அதுல பேசாத ஒரு சில விஷயங்கள் பிளஸ் வந்து இந்த மூவிஸ் ரிலேட்டடா வந்த நியூஸை பத்தி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஷார்ட்டா பாத்தீங்கன்னா வந்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு வச்சுங்களேன், இந்த ரெண்டு படத்தோட ட்ரைலர் பாத்தீங்கன்னா வந்து வந்தது. ஸோ இந்த ட்ரைலர்ல என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரைலருமே வந்த வியூஸ் பாத்தீங்கன்னா வந்து ஃபேக்கா பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ப்ரோ வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ல புது ப்ரொடக்ஷன் வந்து ஒரு படம் வந்தாலும் சரி, இல்லை புதுசா ஒரு ஆக்டர் வந்து ஒரு படம் பண்ணாரு, இன்ட்ரோ ஆகுறாரு தமிழ் சினிமாக்கு அப்படின்னா அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி தமிழ் ஒரு ஃபேக்கா ஒரு வியூஸை பாத்தீங்கன்னா வந்து பண்றதுன்றது எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா வந்து தப்பே கிடையாது. பட் ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, உன்னோட ட்ரைலருக்கு வியூஸ் அதிகமா இல்லை என்னோட ட்ரைலருக்கு வியூஸ் அதிகமா அப்படின்ற மாதிரி ஒரு காம்படிஷன் பாத்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு மாதிரி சைல்டிஷா இருக்குல்ல, ஒரு இண்டஸ்ட்ரியே இதை பண்ணும்போது ஒரு மாதிரி ரொம்ப சைல்டிஷா பாத்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த வீடியோ பேசும்போது என்னன்னா பராசக்தி பாத்தீங்கன்னா வந்து 50 மில்லியன் வியூஸ் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. 50M. ஜனநாயகன் பாத்தீங்கன்னா வந்து 41 மில்லியன். நமக்கு வந்து பார்க்கும் போதே தெரியுது இது வந்து ஃபேக் வியூஸ் பாத்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி பாத்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்கு. இது ஒன்னா. நெக்ஸ்ட் என்னன்னா சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட், அதாவது ஜனநாயகன் படத்துக்கு நான் இப்போ வந்து புக் மை ஷோ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சென்னையில் இருக்கேன். ஸோ நான் வந்து புக் மை ஷோ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பராசக்தி பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் 2 நாள் பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பட் அதுக்கான டிக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் அவைலபிளாக இருக்கு. இது ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெனஸ்டே 7th பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நாளைக்கு ஒரு நாள் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா வந்து ஜனநாயகன் ரிலீஸ். ஒரு நாள் தான் இருக்கு. ஸ்டில் இன்னமும் வந்து சென்னையில் வந்து புக் மை ஷோல ஜனநாயகன் டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா வந்து விடல. பராசக்தி பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் இருக்கு. லைக் அந்த சென்சார் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் அது வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஜனநாயகனோட டீம் பார்த்தீங்கன்னா வந்து ஹைகோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்கு. நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சில்ல என்ன நடக்குது. நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஓஹோ இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்க முடியுது. இந்த படத்தை பத்தி இவ்வளவு விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கா. சேம் டைம் ஆக்டர் விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா வந்து கரூர் இஷ்யூ நடந்ததுல அந்த 41 மெம்பர்ஸ் வந்து கரூர் ஸ்டாம்பிங்னால இறந்து போனாங்களே. ஸோ இதை பத்தி விசாரிக்க ஆக்டர் விஜய் வந்து January 12th பார்த்தீங்கன்னா வந்து கூப்பிட்டுருக்காங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனைகள் வந்துனே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதனால தான் நான் வந்து கேட்டேன், தமிழ் சினிமா உண்மையிலே ஹெல்த்தியா இருக்கா இல்லை வந்து பாலிடிக்ஸ் தான் வந்து சினிமாவா, ஒரு அரசியல் பலம் தான் நம்ம சினிமாக்குள்ள கரெக்டாக வந்துட்டு கரெக்டான டைம்ல படத்தை ரிலீஸ் பண்றது, இது எல்லாத்தையும் வந்து பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. ஸோ நீங்க இந்த பிரச்சனைகள்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு விஜய் அவரோட ஃபேன்ஸாகவும் சரி இல்லை வந்து சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸாகவும் சரி, எண்ட் ஆஃப் தி டே எந்த கதை நல்லா இருக்கும் அந்த படம் ஓட போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். பை.